இருக்கு. விசிக கட்சி வந்து திமுக கூட்டணியில இருந்து வெளியில வர போறாங்க, இல்ல விசிக கட்சி கூட்டணியில தான் இருக்க போறாங்க. வேறு ஒரு கூட்டணிக்கு விடுதலை சிறுத்தைகள் தாவும் என்கின்ற பேச்சுக்கே இடமில்லை. திமுக இன்றைக்கு ஆட்சியில் இருப்பதற்கு விசிக காரணம். விசிக இன்றைக்கு தனிச்சின்னம் பெற்று 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெற்று இருப்பதற்கும் திமுக காரணம். நீங்க இந்த 6 தொகுதியும் 2 நாடாளுமன்ற தொகுதியை வச்சுட்டு கணக்கு போடக்கூடாது. 234 தொகுதியும் வச்சு கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா எங்களோட ஆவரேஜ் புரியும் உங்களுக்கு. கூட்டணி ஆட்சி பற்றி விசிக பார்வையிட ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அப்படின்பது தேர்தல் அரசியலுக்கு வந்தப்பவே தலைவர் அவர்கள் அறிவிச்ச ஒரு கொள்கை. அதுல உறுதியாக தான் இன்னைக்கு இருக்கிறோம். எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, திமுகவோடு கூட்டணி வச்சிருக்கிறோம் இல்ல, கூட்டணி இந்த கூட்டணியில் ஏன் நீங்க கூட்டணி கேட்க மாட்டீங்கன்னா நாங்க கேட்க முடியாது. ஏன்னா கூட்டணி அரசியல் அங்க வகிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கோராது. அப்படி கோருவதற்கான திட்டமும் எங்களிடத்துல இல்லை. எங்களுக்கு அப்படி பலம் பொருந்திய கட்சியாக இன்றைக்கு, அதாவது நாங்க வெற்றி பெற்று இன்னைக்கு 4 சட்டமன்றத்தை வச்சுக்கிட்டு, ஆதவ அர்ஜுனா அரசியல் தெளிவில்லாத ஒரு மனிதர். அவர் தன்னை அவருக்கு இருக்கக்கூடிய வசதியான பின்புலத்தை வச்சுக்கிட்டு தனக்கு பெரிய நாணக்கியர் போல அவர் எல்லாம் காட்டிக்கிட்டு விடுதலை சிறுத்தைகள் எல்லாம் சில வேலையெல்லாம் பண்ணாரு. இங்க ஒரு சில ஆசையை தூண்டினாரு. விசிகேல தலைவர் திருமாவர்கள் துணை முதல்வராக நாங்கள் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அது என்ன துணை முதல்வர், நீ ஏன் முதல்வர்னு சொல்ல மாட்டேன். இப்போதான் அவர் படத்தை நடிச்சு முடிச்சாரு, உடனே கட்சியை டிக்ளேர் பண்ணாரு, ஒரு மாநாடு நடத்தினாரு, 20 நிமிஷத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினார். இவ்வளவுதான் இவரோட அரசியல். இந்த அரசியலை வச்சுக்கிட்டு ஒரு நாட்டை ஆளுவோம் அப்படின்னா அவருக்கு என்ன பிராக்டிஸ் இருக்குது? காவல்துறை கெட்டு போய் இருக்குது, அதை சீர்திருத்த வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கு. அதை தான் நாங்கள் சொல்ல முடியும். இந்த ஒரு மரணத்தை வைத்துக்கொண்டு எல்லாத்தையும் சொல்லிட முடியாது. டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கும் டாக்டர் அன்புமணி ராமதாஸுக்கும் இப்போ போட்டி போயிட்டு இருக்குது, யார் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த போட்டியில் வெற்றி பெறுவதற்காகத்தான் இப்போ நடைப்பயணத்தை அன்புமணி அவர்கள் முன்னெடுக்கிறாரே தவிர, ஜாம்பவான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் விசிக கட்சியின் துணை பொதுச் செயலாளர் திரு கௌதம் சன்னா அவர்கள். வணக்கம். வணக்கம். சார், விசிக கட்சியை பற்றி தான் நிறைய கூட்டணி குழப்பங்கள் போயிட்டு இருக்கு. விசிக கட்சி திமுக கூட்டணியில இருந்து வெளியில வர போறாங்க, இல்ல விசிக கட்சி கூட்டணியில தான் இருக்க போறாங்க. திருமாவளவன் அவர்கள் தொடர்ந்து உறுதி செஞ்சுமே இந்த ஒரு குழப்பம் இருந்துட்டே இருக்கு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க? இதுல எந்த குழப்பமும் இல்லை. திமுக கூட்டணியில் மட்டுமல்ல, இந்திய கூட்டணியிலும் விடுதலை சிறுத்தைகள் மிக வலுவாக இடத்துல இருக்குது. கூட்டணி தொடங்கும்போது விடுதலை சிறுத்தைகளுக்கு சொந்த சின்னமும் இல்லை. இன்றைக்கு சொந்த சின்னத்தோடு ஒரு வலுவான கட்சியாக இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் வளர்ந்திருக்கின்ற நேரத்தில் வேறு ஒரு கூட்டணிக்கு விடுதலை சிறுத்தைகள் தாவும் என்கின்ற பேச்சுக்கே இடமில்லை. தலைவர் திருமாவர்கள் பல இடத்துல இதை பற்றி ரொம்ப தெளிவாக பேசிட்டார். பல ஊடகங்கள் பேட்டிகளும் சரி, ப்ரெஸ் மீட்லேயும் சரி, இது போன்று தனியாக பேசப்பட்ட தனிப்பட்ட பேட்டிகளிலும் சரி, விடுதலை சிறுத்தைகள் வேறு கூட்டணிக்கு போவதற்கு வாய்ப்பே இல்லை என்பதை ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு இருக்காரு. இந்த 2026 தேர்தலிலும் இது உறுதியாக இருக்கும். அதனால யூகங்களுக்கு நீங்க போகவே தேவையில்லை. சார், இப்போ விசிக கட்சி கூட்டணி ஆரம்பிக்கும் போது தனி சின்னம் கூட இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்படி இருக்கும்போது அப்போ திமுக கூட்டணி அந்த அளவுக்கு வலு சேர்த்திருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா சார்? திமுக கூட்டணியாலதான் விசிகவுக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கா? அது உண்மையான ஒரு விஷயம் தானே. திமுக இன்றைக்கு ஆட்சியில் இருப்பதற்கு விசிக காரணம். நாங்க விசிக இன்றைக்கு தனிச்சின்னம் பெற்று 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெற்று இருப்பதற்கும் திமுக காரணம். ஒரு கூட்டணி என்பது கிவ் அண்ட் டேக் பாலிசி தான், மியூச்சுவல் ஒரு 2 தரப்புக்குமான ஒரு உடன்பாடு தானே தவிர, அந்த அடிப்படையில் 2 பேருக்குமான வின்வின் கான்செப்ட் தான். அவர்கள் எங்களால் ஆட்சியில் இருக்கின்றார்கள், அவர்களால் நாங்கள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்கின்றோம். இந்த ஒரு ஆரோக்கியமான ஒரு கூட்டணி இருக்கின்ற போது நாங்கள் ஏன் மற்றதை பற்றி கவலைப்படணும்? விசிக கட்சியினால திமுக ஆட்சியில் இருக்காங்கன்றது எந்த அடிப்படையில் சொல்றீங்க சார்? இன்னைக்கு எங்களுடைய வாக்கு சதவீதம் அளிக்கப்பட்ட வாக்குகளில் 25% வாக்குகள் விசிகவின் வாக்குகள்னு தலைவர் திருமாவர்கள் சிதம்பரத்தில் இப்போ சொன்னார். அது உண்மையான ஒரு விஷயம். எந்த தொகுதி இப்போ வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களை கேட்டு பாருங்க, அவர்களுக்கு மேன் பவர் சப்ளை பண்ணியிருக்கோம். மேன் பவர்னா எல்லா தொகுதிகளிலும் வேலை செய்வதற்கான தொண்டர்களையும் தலைவர்களையும் உள்ளூர் தலைவர்களையும் உருவாக்கி நாங்கள் தலைவர் அமைச்சிருக்காங்க, கட்சி மூலமாக அனுப்பியிருக்கிறோம். அப்புறம் பிரச்சாரம் பண்ணுவதில் கடுமையாக வேலை செய்திருக்கின்றார்கள். வாக்குகளை சேகரித்து திமுக கூட்டணிக்கு கொண்டு வருவதில் எங்கள் கட்சி தோழர்கள் கடுமையாக வேலை செய்திருக்கிறார்கள். இப்படிலாம் செய்ததின் மூலமாகத்தான் ஆட்சிக்கு வருவதற்கு முடிந்தது. அதே நேரத்தில் வாக்கு சதவீதத்தில் இப்போ எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, வாங்கியிருக்கக்கூடிய வாக்குகள், விசிகே பெற்றிருக்கக்கூடிய வாக்கு 4 சட்டமன்ற தொகுதி
2 நாடாளுமன்ற தொகுதியில் நாங்கள் பெற்றிருக்கக்கூடிய வாக்கு 9% கிட்ட வந்திருக்கு இந்த தொகுதி. அப்போது மற்ற தொகுதியெலாம் நீங்கள் கணக்கு போட்டு பாருங்களேன். 234 தொகுதியில் அந்த 6 தொகுதிகளை 6 தொகுதி நாங்கள் வாங்கின தொகுதி, அந்த 6 தொகுதியை வச்சுட்டிங்கன்னா மீதி 228 தொகுதிகளில் நாங்கள் வாக்களிச்சிருக்கிறோம். அப்போ இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய வாக்கு சதவீதத்தை நீங்கள் நாங்கள் பெற்ற வாக்கு சதவீதம் 9% வச்சுங்க. ஒட்டுமொத்த தொகுதியை பார்க்கும்பொழுது அது 25% ஒட்டுமொத்த அளவில் நாங்கள் வாக்குகள் பெற்றிருக்கக்கூடிய ஒரு பலமான கட்சியாக இன்றைக்கு இருக்குது. நீங்கள் வந்து இந்த 6 தொகுதியும் 2 நாடாளுமன்ற தொகுதியை வச்சுட்டு கணக்கு போடக்கூடாது. 234 தொகுதியும் வச்சு கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா எங்களோட ஆவரேஜ் புரியும் உங்களுக்கு. அந்த அடிப்படையில் தான் அவர் பேசுகிறாரே தவிர இந்த 6 தொகுதி மட்டும் இல்லை அந்த 2 நாடாளுமன்ற தொகுதி மட்டும் இல்லை. அப்படி இருக்கும்போது எங்களுக்கு ஒரு வலுவான கட்சி தானே, அதை தான் தலைவர் அவர்கள் தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு. சார், கூட்டணி ஆட்சி அப்படின்றது சமீபத்தில் தமிழகத்துல வந்து அதிகம் ஒழிக்கக்கூடிய ஒரு சொல்லாடலா மாறிடுச்சு. கூட்டணி ஆட்சி பற்றி விசிக பார்வை என்ன சார்? கூட்டணி ஆட்சி அமைய வேண்டும் என்பதில் விசிகாவிற்கு மாற்று கருத்தே இல்லை. தலைவர் அவர்கள் எளிய மக்களுக்கும் ஜனநாயகம் அப்படின்ற கொள்கையின் அடிப்படையில் தான் விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து வந்துட்டு இருக்குது. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அப்படின்பது தேர்தல் அரசியலுக்கு வந்தப்பவே தலைவர் அவர்கள் வந்து அறிவித்த ஒரு கொள்கை. அதில் உறுதியாக தான் இன்றைக்கி இருக்கிறோம். எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, திமுகவோடு கூட்டணி வச்சுருக்கிறோம் இல்லை, கூட்டணி இந்த கூட்டணியில் ஏன் நீங்கள் கூட்டணி கேட்க மாட்டீங்கன்னா நாங்கள் கேட்க முடியாது. ஏன்னா திமுக ஒரு அப்சல்யூட் மெஜாரிட்டி கட்சியாக இருக்கும்போது நாங்கள் எது கேட்கணும்? கூட்டணியில் வந்து குறைவு இருக்கின்ற பொழுது அதை பற்றி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். இப்போதைக்கு அதுக்கான வாய்ப்பு இல்லை. கூட்டணி ஆட்சி எப்போ வரும் அப்படின்னு ஒரு சூழல் வருகின்ற போது தலைவர் அவர்கள் அதற்கான டிமாண்டை பற்றி யோசிப்பார். இப்போதைக்கு அதுக்கு வாய்ப்பே இல்லை. கூட்டணி ஆட்சி அப்படின்றது மக்களுடைய நம்பகத்தன்மையை வந்து எப்படி பெறும் அப்படின்ற மாதிரி பல கேள்விகளை வந்து அதிமுகவிலும் சரி நிறைய பேர் வந்து எழுப்புறாங்க. ஏன்னா தனித்து நின்னா தானே ஒரு கட்சிக்கு அடிப்படையில தானே மக்கள் வந்து வாக்கு செலுத்தியிருப்பாங்க. எப்படி கூட்டணி ஆட்சியை நம்பி மக்கள் வாக்கு செலுத்துவாங்க அப்படின்ற கேள்விகள்லாம் வருது இல்லையா? உண்மைதான். அது வந்து வலுவான ஒரு கட்சியினுடைய ஆட்சி அமைகின்ற பொழுது அந்த 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 உறுதித்தன்மைன்னு சொல்லுவாங்க, ஒரு ஸ்டெபிலிட்டி, ஒரு அரசாங்கத்தினுடைய ஸ்டெபிலிட்டி தான் அந்த மாநிலத்தோட வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமான காரணம். ஏன்னா அதனால் பல விஷயங்கள் வந்து ஒரு உறுதியான அரசாங்கத்தின் மூலமாகத்தான் உறுதியான முடிவுகளை எடுக்க முடியும். கூட்டணி அரசாங்கங்கள் அமைகின்ற போது இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாம் இழுத்துட்டு இருப்பாங்க. அதனால் உறுதியான முடிவுகள் எடுக்க முடியாது அப்படின்னு இது ஒரு கான்செப்ட். இதுவே முழுமையான கான்செப்ட் இல்லை. அப்போ இந்த கான்செப்டின் அடிப்படையில் உறுதியான அரசாங்கம் இருந்தால் உறுதியான முடிவுகள் எடுக்கப்படும், வெளிநாட்டு முதலீடுகள் அதனால் ஈர்க்கப்படும், தொழில் வளர்ச்சி பெருகும் அப்படின்னு பல்வேறு கருதுகோள்கள் அதுக்குள்ளே இருக்குது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஜனநாயகத்தின் அடிப்படையில் அதிகாரம் வந்து பரவலாக்கப்பட வேண்டும் என்றால் அனைத்து கட்சிகளும் வாக்கு பெறுகின்ற கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் அதற்கான இடத்தை பெறுவதன் மூலமாக தங்களுடைய குரல் மட்டுமல்ல, தங்கள் சார்ந்த சமூகத்தின் குரலும் தங்கள் சார்ந்த மக்களின் குரலும் சட்டமன்றத்திலேயும் நாடாளுமன்றத்திலேயும் அமைச்சரவையிலும் இடம் ஒலிப்பதற்கு ஒரு வசதியை கொடுக்கும். அப்போ அதிகாரத்தின் மூலமாக அதிகாரத்தின் குரலாக அது எளிய மக்களுடைய குரல் ஒலிப்பதற்கு இந்த கூட்டணி அரசாங்கம் வழிவகுக்கும். அப்போ ஒரு பெரும்பான்மை அடிப்படையில் எடுக்கின்ற திட்டங்கள் மக்களுக்கு எதிராக போகின்ற போது அது சுட்டி காட்டக்கூடிய இடத்துல வந்து கூட்டணி அரசாங்கம் அமையும். அப்போ ஒற்றை அரசாங்கம் அமைகின்ற போது இதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் குறைவு. ஸோ இதுக்கு ரெண்டுத்துக்கும், கூட்டணி அரசாங்கத்துக்கும் தனி மெஜாரிட்டியோடு இருக்கின்ற அரசாங்கத்துக்கும் விப்ஸ் அண்ட் பட்ஸ் நிறைய இருக்குது. இதெல்லாம் தனித்தனியாக விவாதித்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். ரெண்டுக்குமே சாதக பாதகமான அம்சங்கள் இருக்குது, இல்லாமலாம் இல்லை. அப்போ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் தனி பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளாக நாங்கள் இருந்தாலும் கூட கூட்டணி அரசில் அங்கம் வகிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கோராது. அப்படி கோருவதற்கான திட்டமும் எங்களிடத்துல இல்லை. எங்களுக்கு வந்து அப்படி பலம் பொருந்திய கட்சியாக இன்றைக்கு, அதாவது நாங்கள் வெற்றி பெற்று இன்னைக்கு 4 சட்டமன்றத்தை வச்சுக்கிட்டு 137 இடத்தை ஜெயிச்சிருக்கக்கூடிய திமுகவோடு நாங்கள் எப்படி அதை பண்ண முடியும்? அப்போ அவங்க அப்சல்யூட் மெஜாரிட்டியாக இருக்கிறாங்க, அவங்ககிட்ட போயிட்டு நாங்கள் அது பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஸோ அதுக்கான காலம் அரசியல் சூழல் கணிக்கின்ற போது அதற்கான திட்டங்கள் தீட்டுவாங்க தலைவர்கள். நம்ம அது வரைக்கும் காத்துக்கிட்டு இருப்போம். ஓகே சார். ஆனா இது திருமாவளவன் அவர்களே பதில் சொல்லிட்டாரு. துணை முதலமைச்சராக இவருக்கு ஏன் கொடுக்கலாம், இவர் வந்து ஒரு ஒர்த்தான கேண்டிடேட் தானே அப்படின்னு சொல்லி ஆதவ அர்ஜுனா அவர்கள் எழுப்பினதுலேருந்து இது அதிகபட்சமாக ஒழிக்கக்கூடிய ஒரு கேள்வியா மாறிடுச்சு. அதுக்கு உங்களுடைய பார்வை என்ன சார்? ஆதவ அர்ஜுனா வந்து அரசியல் தெளிவில்லாத ஒரு மனிதர். அவர் வந்து தன்னை வந்து அவருக்கு இருக்கக்கூடிய வசதியான பின்புலத்தை வச்சுக்கிட்டு தனக்கு வந்து பெரிய சாணக்கியர் போல் அவர் எல்லாம் காட்டிக்கிட்டு விடுதலை சிறுத்தைகள் எல்லாம் சில வேலையெல்லாம் பண்ணார். இங்கே வந்து ஒரு சில ஆசையை தூண்டினார். விசிகேல வந்து தலைவர் திருமாவர்கள் வந்து துணை முதல்வராக நாங்கள் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஒரு மக்கள் முதல்வர் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம் விசிகேல் தலைவரை வந்து. அதே நேரத்தில் வந்து
தலைவர் வந்து ஒரு முதல்வர் கேண்டிடேட்டுக்கான ஒரு கேண்டிடேச்சர் உள்ளவர். இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரும் தலைவர்களையே படித்து டாக்டர் பட்டம் பெற்ற ஒரே தலைவர் அவர் தான். ராமதாஸ் வந்து எம்பிபிஎஸ் பட்டம், பிஹெச்டி முடித்து டாக்டர் பட்டம் பெற்ற ஒரு தலைவராக அவர் இருக்கார். அப்படி இருக்கின்ற ஒரு சூழலில் எல்லா விதத்திலும் தகுதியான ஒரு தலைவரை அர்ஜுன் என்ன பண்ணாருன்னா ஒரு துணை முதல்வர்னு சுருக்கினார். அப்போ எங்களுடைய தொடக்க முயற்சியே எல்லா கட்சியும் எல்லா ஊடகங்கள் என்ன கேட்குறாங்க, நீங்கள் வந்து ஏன் நீங்கள் முதல்வராக முன்னிறுத்த மாட்டீங்க அப்படின்னு கேட்குற இடத்துல அவர் துணை முதல்வராக குறுக்கினார். இதுவே நாங்கள் வந்து ரொம்ப கொதிச்சு போயிட்டோம், இவ்வளோ மோசமான ஒரு கீழேற்பு வேலையை வந்து அர்ஜுன் இங்கே செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் கடைசி ஒரு நாள் தலைவர் பேட்டி கொடுக்கும்போது கூட அவர் ரொம்ப கோவப்பட்டு அதை பற்றி பேசினார். அது என்ன துணை முதல்வர், நீ ஏன் முதல்வர்னு சொல்ல மாட்டேற? அப்போ என்ன கிடையாது, ஒரு தலித்துக்கு துணை முதல்வர் கொடுக்கணும் அப்படின்னா தலைவர் திருமாவர்களை வந்து நீ தலித்தாவும் பார்ப்ப, துணை முதல்வராகவும் பார்ப்ப. அப்போ அந்த அளவுக்கு ஒரு அருவருப்பான ஒரு பாலிடிக்ஸ் பண்ண இந்த அர்ஜுன் ஆதவ் இன்னைக்கு போயிட்டு தாவேக்கால இருந்துட்டு ஏன் அந்த கேள்வி அங்கே கேட்க மாட்டுறாரு? அங்கே வந்து ஒரு தலித்துக்கு துணை முதல்வர் கொடுப்போம் அப்படின்னு ஏன் சொல்ல மாட்டுறாரு? ஸோ அங்கே போயிட்டு அந்த அதிகார பகிர்வு பற்றி பேசணும்ல. அங்கே போயிட்டு வந்து விஜய் வந்து முதல்வர் அப்படின்னு சொன்னால் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தரை கூப்பிட்டு வச்சு நீ துணை முதல்வர் அப்படின்னு சொல்கிறதுக்கு எங்கே போச்சு தைரியம் அவருக்கு? அப்போது ஒரு அரசியல் ஸ்டண்டு செய்யக்கூடிய ஒரு இழிவான வேலையை தான் இங்கே விசிகேவிலிருந்து அர்ஜுன் அவர்கள் செஞ்சுட்டு போய் இப்போ போய் முழுசாக அம்பலமாக நிற்கிறார்ல. இப்போ அந்த அம்பலப்பட்டு இருக்கக்கூடிய அந்த மனிதரை பற்றி பேசுவதற்கு எனக்கு அருவருப்பாக இருக்குது. விஜய் கட்சியில போய் சேர்ந்திருக்கிறாரு. விஜயினுடைய வருகை, விஜயின் பின்னாடி பல தலைவர்கள் இருக்கிறாங்க. அதாவது அவருடைய இரண்டாம் கட்ட கட்சியின் தலைவர்கள் புசியானந்த் அவர்களா இருக்கட்டும், ஆதவ் அர்ஜுன் அவர்கள், இப்போ ஒரு அதிகாரியும் வந்து இணைஞ்சிருக்கிறாரு. ஸோ விஜய் கட்சியினுடைய கட்டமைப்பு, அவருடைய அரசியல் வருகை பத்தி சொல்லுங்க சார். விஜய்க்கு வந்து ரசிகர் மன்ற கட்டமைப்பு இருக்கு, தமிழ்நாடு முழுவதும் ரசிகர் மன்ற கட்டமைப்பு இருக்கு. இந்த ரசிகர் மன்ற கட்டமைப்பு வந்து அரசியல் கட்டமைப்பாக மாற்றுவதற்கு நிறைய பயிற்சி தேவை, நிறைய தூரம் பயணம் செய்யணும். அவர் வந்து இப்போ தான் அவர் படத்தை நடித்து முடித்தார், உடனே கட்சியை டிக்ளேர் பண்ணார், ஒரு மாநாடு நடத்தினார், 20 நிமிஷத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினார். இவ்வளோ தான் இவரோட அரசியல். இந்த அரசியலை வச்சுக்கிட்டு ஒரு நாட்டை ஆளுவோம் அப்படின்னா அவருக்கு என்ன ப்ராக்டிஸ் இருக்குது? கட்டமைப்பு ரீதியாக கட்சியை வந்து கட்டமைச்சு காட்டல. ஏன்னா ஒரு கட்சி என்பது என்னென்னா ஒரு பேரலல் கவர்மெண்ட். ஒரு கட்சி என்பது ஒரு பேரலல் கவர்மெண்ட், இணை அரசாங்கம் தான் ஒரு கட்சி. அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த முதல்வர், அமைச்சர்கள், அதற்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள், அதற்கு கீழே இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய தலையாரி வரைக்கும் ஒரு பெரிய செட்டப் இருக்குது. அந்த செட்டப் தான் அரசியல் கட்சியிலேயும் இருக்குது. இந்த செட்டப்பில் பயிற்சி எடுத்தவர்கள் தான் அரசாங்கத்தை நடத்தவே முடியும். நேற்று வரையில் திடீர்னு சினிமாவில் நடிச்சுட்டு இருந்து திடீர்னு வந்து ஒரு நாள் முதல்வர் போல வந்து நிற்க முடியாது. அரசியல் ரீதியான எந்த பயிற்சியும் இல்லை, கட்டமைப்பு ரீதியான எந்த பயிற்சியும் இல்லை, கொள்கை ரீதியான எந்த பயிற்சியும் இல்லை, பொருளாதார ரீதியான எந்த பயிற்சியுமே இல்லாத நான் முதல்வர்னு டிக்ளேர் பண்ணுறது எவ்வளோ துணிச்சல் வேணும்? இப்போ விஜய்க்கு அந்த துணிச்சல் இருக்குது. அந்த துணிச்சல் வந்து ஒரு அந்த துணிச்சலே வந்து எல்லாமே கிடையாது. அந்த துணிச்சலை வச்சுக்கிட்டு நீங்கள் டயலாக் பேசலாம், அவ்வளோதான். ஆட்சி நடத்த முடியாது. ஆட்சி நடத்துவதற்கு நிறைய பயிற்சி தேவை. விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரை தலைவர் திருமாவர்களுக்கு 35 ஆண்டு காலம் அரசியல் அனுபவம் இருக்குது. இந்த மாதிரி கட்சியில் இப்போ எனக்கு ஒரு 25-35 ஆண்டு காலம் அரசியல் அனுபவம் இருக்குது. கட்சியில் இருக்கக்கூடிய எந்த பொறுப்பாளரும் கேட்டு பாருங்கள், மக்களை சந்திக்கிறதுலேருந்து, போராட்டங்களை நடத்துவதிலிருந்து, மக்களை கட்டமைப்பதிலிருந்து, அரசியல் ரீதியான கட்டமைப்புகளை உருவாக்குவதிலிருந்து எல்லாருக்கும் ஒரு பயிற்சி இருக்குது. தாவேக்கால என்ன பயிற்சி இருக்குது? யாருக்கும் எந்த பயிற்சியுமே இல்லையே. புசியானந்த் அவர்கள்லாம் இருக்கிறாருன்னு சொல்கிறாங்களே, அவரை பற்றி. புசியானந்துக்கு என்ன பயிற்சி இருக்குது? அவருக்கே வந்து அரசியல் ரீதியாக என்ன தெளிவு இருக்குது அவர்கிட்ட? கட்சி தொண்டர்களை எப்படி நடத்தணும்னே தெரியல. அவர் வந்து இப்போ ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு அன்னதானம் போட்டுன்னு இருக்கிறாங்க அங்கங்கே, அதை நான் பார்க்குறோம். அதை விட்டு அவங்க வந்து அரசியல் ரீதியான என்ன நடவடிக்கைகளை தாவேக்கா இறங்கி வேலை செஞ்சுருக்காங்க? ஏதாவது ஒரு அந்த ஆர்ப்பாட்டம் உலகத்திலே கின்னஸ் ரெக்கார்ட் பண்ண ஒரு ஆர்ப்பாட்டம், 20 நிமிஷத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம் முடிஞ்சுது. எந்த ஆர்ப்பாட்டமாவது 20 நிமிஷம் நடக்குமா? பல ஊர்களிலிருந்து மக்கள் எல்லாம் வந்து திரண்டு இருக்கக்கூடிய இடத்துல 20 நிமிஷத்தில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி முடிச்சுட்டு நாங்கள் திமுக அரசாங்கத்தை எதிர்த்து விட்டோம் அப்படின்னு சொல்லுவது என்பது ஒரு கோமாளித்தனமாக தெரியலையா? இது இந்த கோமாளித்தனத்தை செய்வதற்கு சினிமாவில் வேணும்னா வந்து உங்களுக்கு வசதியாக இருக்கலாம். ஆனால் அரசியல் என்பது நெருப்பும் வெள்ளமும் சூழ்ந்த ஒரு களம். ஒரே நேரத்தில் எரியும் பனி காடு. இது போனால் இன்னும் கேட்டால் இதில் நீந்துவதற்கு நிறைய மன உறுதி தேவை, நிறைய பயிற்சி தேவை, தத்துவார்த்த பின்புலம் தேவை. எதுவுமே இல்லாமல் நான் வந்து சிஎம்மாக தான் ஆவேன் அப்படின்னு அடம்பிடிச்சிட்டு வந்து நின்று இருக்காருல்ல, அதனால் அவர் வர தேர்தலில் அதை செஞ்சு காட்டட்டும்.
அஜித்குமாரினுடைய மரணத்துக்கு வந்து திருமாவளவர்களுடைய கருத்து வந்து ஒரு பேசும் பொருளா மாறிச்சு. அதாவது இது எந்த ஆட்சி வந்தாலுமே தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னாரு. இது ஸ்டாலின் அவர்களுடைய குட் புக்ஸ்ல இருக்கிறதுக்காகவே திமுக ஆட்சியை வந்து குறை சொல்லக்கூடாது அப்படின்றதுனாலே அவர் சொன்னார். திமுக ஆட்சியை வந்து பல நேரத்தில் வந்து தலைவர் திருமாவர்கள் விமர்சனம் செய்திருக்கிறார், நேரடியாகவும் விமர்சனம் செய்திருக்கின்றார், ஆர்ப்பாட்டம் நடத்தியும் விமர்சனம் செய்திருக்கிறாரு, பல போராட்டங்கள் நடத்தி விமர்சனம் செய்திருக்கிறாரு. காவல்துறையை பொறுத்தவரைக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் தலைவர் திருமாவர்களுக்கும் எந்த விதமான நம்பிக்கையுமே கிடையாது எங்களுக்கு. ஏன்னா மக்கள் வந்து மக்களுக்கு எதிரான ஒரு எந்திரமாக அது தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்குது. அது வந்து ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு எந்திரம், மக்களுக்கு எதிரான ஒரு எந்திரமாக அது இருக்குது. அதனால் அதுக்கு இதயமே இல்லாத ஒரு எந்திரமாக இருக்குது. அப்படி இருக்கின்ற நேரத்தில் அந்த எந்திரத்தின் மீது நாங்கள் எதுக்கு நம்பிக்கை வைக்கணும்? அப்போ அதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு கலைஞரே சொன்னார்ல, காவல்துறையின் ஈரல் வந்து 90% கெட்டு போச்சு அப்படின்னு சொன்னார்ல, 80% காவல்துறையின் ஈரல் கெட்டு போய் விட்டது அப்படின்னா கலைஞரே கொடுத்த ஸ்டேட்மெண்ட். அது திருத்த முடியாத அளவிற்கு, சீர்படுத்த முடியாத அளவிற்கு திருத்த முடியாதுன்னு எதுவும் இல்லையே சார். அப்ப அந்த இடத்துல சீர்திருத்தங்கள் வேண்டும். அதை தான் சொல்றார் தலைவர். காவல்துறை கெட்டு போய் இருக்குது, அதை சீர்திருத்த வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கு. அதை தான் நாங்கள் சொல்ல முடியும். இந்த ஒரு மரணத்தை வைத்துக்கொண்டு எல்லாத்தையும் சொல்லிட முடியாது. நூற்றுக்கணக்கான லாக்அப் மரணங்கள் நடந்திருக்கு, நூற்றுக்கணக்கான என்கவுண்டர்கள் நடந்திருக்குது. இது எல்லாத்தையும் கணக்கில் வச்சுக்கிட்டு தான் அவர் பேசுறாரு. உங்களுக்கு அந்த ஒரு பிரச்சனை மட்டும்தான். தலைவரை பொறுத்த வரைக்கும் நூற்றுக்கணக்கான பிரச்சனைகளை பார்த்து பார்த்து இயங்குகின்ற ஒரு கட்சியாக இருக்கிறதால அதை வச்சு அந்த கணக்கில் தான் சொல்றதை தவிர வேற ஒரு விஷயமான்றது. அதிமுக விமர்சிக்க மாட்டாரு. அதிமுக டைம்ல நடந்த லாக்அப் மரணத்தை பத்தி பேசியிருக்கணும் அப்படின்லாம் சொல்றாங்களே சார், அது எந்த வகையில நியாயம்? இப்போ வந்து கரண்ட்ல யார் இருக்காங்களோ அவங்கள நாங்க கேள்வி எழுப்புறோம் அப்படின்றது தானே விஜயனுடைய வாதமா இருக்கு. தப்பே கிடையாது, விஜயனுடைய வாதம் வந்து தப்பே கிடையாது. ஆனாலும் விஜய்க்கு நாங்க சொல்ற விஷயம் என்னன்னா, திமுகவை நீங்க விமர்சனம் செய்யுங்க, அது தப்பு கிடையாது. ஆனா எந்த ஒரு பிரச்சனைக்காக இவர் போராடுறாரோ அந்த பிரச்சனைக்கு, விஜய் போராடுகின்ற ஒரு பிரச்சனைக்கு ஆதரவாக அதிமுக என்னைக்காவது இறங்கி போராடி இருக்கா? பிரச்சனைக்கு ஆதரவாக தான், விஜய்க்கு ஆதரவாக நான் சொல்ல வரல. அப்போ அந்த கட்சி வந்து எதிர்க்கு நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குது. இந்த 4 வருடத்தில் அதிமுக எத்தனை போராட்டம் நடத்தியிருக்குது? எந்த போராட்டமும் இல்லையே. ஒரு 2 போராட்டம் நடத்தியிருப்பாங்க, மேடையில் ஏறி இவங்கள மாதிரி ஒரு 1/2 மணி நேரம் போராட்டம் மைக்கில் பேசிட்டு போயிருப்பாங்க. எந்த போராட்டமும் நடத்தாத, மக்கள் பிரச்சனைக்கு குரலே கொடுக்காம ஒரு எதிர்கட்சி இருந்ததுன்னா அது இப்போ இருக்கக்கூடிய அதிமுக தான். அப்போ அந்த கட்சியை குறை சொல்வதில் என்ன தப்பு? அதுக்கு எதுக்கு இவருக்கு வந்து பிரச்சனை? அப்போது விஜய் வந்து யோசிக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து அதிமுகவையும் குறை சொல்லணும். அதுதான் ஒரு அதிமுக கிட்ட சைலண்டாக இருந்துக்கிட்டு திமுக கிட்ட வந்து குரல் கொடுப்பது என்பது அவர்கள்கிட்ட ஒரு மறைமுக கூட்டணி இருக்கோ அப்படின்ட்டு ஒரு சந்தேகத்தை கிளப்புது, அவ்வளோதான். பாமக கட்சி இப்போ எல்லாருமே வந்து நடைப்பயணம் போக போறாங்க, போயிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போயிட்டு இருக்காரு. அடுத்த விஜய் செப்டம்பர் மாதத்துல போறதா சொல்லியிருக்கிறாங்க. இப்போ பாமக கட்சியினுடைய அன்புமணி அவர்களுமே வந்து நடைப்பயணம் மேற்கொள்ள போவதாக அறிவிச்சிருக்கிறாரு. இப்போ சமீபத்துல அவருடைய நடைப்பயணம், தேர்தல் வந்துட்டா எல்லாரும் நடந்துதான், நடக்காம தேர்தலை யாருமே சந்திக்க முடியாது. மக்களை சந்திப்பதற்கு நீங்க வண்டியில போறதை விட நடந்து போறது தான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஒவ்வொரு வேட்பாளரும் மக்களை சந்திப்பதற்கு வீடு வீடாக நடந்து சென்று வாக்குகளை சேகரிக்க வேண்டியது ஒரு நடைமுறையாக இப்போ இருக்குது. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் அப்படி இல்லை. இப்போது எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அதிமுகவின் அங்கீகரிக்கப்பட்ட தலைவராக இன்றைக்கு வந்திருக்கார். ஆனால் போட்டி தலைவர்கள் இருக்காங்க. ஓபிஎஸ் இருக்கார், சசிகலா இருக்கிறாங்க, டிடிவி தினகரன் இருக்கார், இன்னும் சின்ன சின்ன தலைவர்கள் எல்லாம் அதுக்குள்ளே இருக்கிறாங்க. இவர்கள்கிட்ட இருந்து தனக்கு ஒரு மக்கள் செல்வாக்கு இருக்குதுன்னு காட்டிக்க வேண்டிய பொறுப்பு தேர்தலை சந்திப்பதற்கு முன்னாடியே ஒரு அதிமுகவுடைய தேர்தலை சந்திச்சுட்டு இருக்கார். அதனால தான் மக்களை போய் சந்தித்து நான் தனிப்பெரும் தலைவர் அப்படின்னு அதிமுக தலைவர்களுக்கு காட்டுவதற்காக தான் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கார். இப்போ அதற்கு போட்டியாக ஓபிஎஸ் ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்த போகிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதே போல தான் பாமகவை பொறுத்தவரையில் டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கும் டாக்டர் அன்புமணி ராமதாஸுக்கும் இப்போ போட்டி போயிட்டு இருக்குது, யார் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த போட்டியில் வெற்றி பெறுவதற்காகத்தான் இப்போ வந்து நடைப்பயணத்தை வந்து அன்புமணி அவர்கள் முன்னெடுக்கிறாரே தவிர மக்கள் வெற்றி பெற்றதுக்காக தான் அது உட்கட்சி பிரச்சனைகள் மட்டும் இல்லை, தனது தந்தையை வெற்றி கொள்வதற்கான நடைப்பயணம் தான் அது. ஓகே சார், சீமான் அவர்களையும் விஜய் அவர்களையும் ஒரே லைன்ல வைக்கிற அந்த ஒரு பார்வையை பற்றி நீங்க நினைக்கிறீங்க சார்? 2 பேருமே சினிமாவில் வந்து வந்தவர்கள் என்பது ஒரு பார்வை, 2 பேரும் மக்கள் பிரச்சனைகளை எடுத்து இது வரைக்கும் பேசவே இல்லை என்பது 2வது பார்வை. புகையை வைத்துக்கொண்டு அரசியலை நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்கள் கூட நடத்துகின்ற ஒரு 3ஆம் பார்வையும் அவர்கள்ட்ட இருக்குது. விஜய் வந்து நீங்கள் இது வரைக்கும் அரசியல் படுத்தப்படாத பேச்சுக்களை தான் இது வரைக்கும் பேசிகிட்டு இருக்காரு. திமுக வந்து ஆட்சியில் இருப்பதால் திமுக எதிர்க்கணும்னு நினைக்கிறாரு. அதே போல் தான் சீமானும் அவர் செஞ்சுட்டு இருக்காரு. 2வது, சீமானுக்காவது ஒரு ஓட்டு வங்கி நிரூபித்து காட்டிட்டார்.
விஜய் வந்து இது வரைக்கும் அப்படி நிரூபித்து எதுவும் காட்டலை. ஸோ ஒரு நிரூபிக்கப்படாத ஒரு கட்சிக்கும் ஏற்கனவே நிரூபிக்கப்பட்ட வாக்கு வங்கிக்கும் இருக்கக்கூடிய ஒரு கனெக்ஷன் மட்டும்தான் அதில் இருக்குதே தவிர, அதை தாண்டி அவங்க 2 பேருக்கு ஒரு நேர்கோடு எதை நான் பார்க்குறேன்னா, சினிமா பின்புலத்தை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. மக்கள் நலனை பற்றியோ மக்களுடைய பிரச்சனைகளை பற்றியோ இவர்கள் 2 பேருக்கும் சரியான புரிதல் இல்லை அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். 2026 தேர்தல் குறித்த பல விஷயங்களை என்கிட்ட தெரிவிச்சிருக்கேன். நன்றி. நன்றி. வணக்கம்.